ஸோ ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம டே 4ல் இருக்கோம். டே 2 அண்ட் டே 3 நம்ம எண்டே பண்ணியிருக்க மாட்டோம். பிகாஸ் we were in ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஏன்னா அது ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்றதால அங்கே ஃபில்ம் பண்ண முடியாது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் we cannot film. அண்ட் மோரோவர் அவங்களோட பர்சனல் லைஃப்பை நான் ஃபிலிம் பண்ணி எனக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுன்ற ஒரு மனசு வரல. ஏன்னா தே ஆர் லிவிங் வெரி ஹாப்பிலி பீஸ்ஃபுல்லி இன் த நேச்சர். அவங்க இயற்கையோட ஒன்றாகி வாழ்ந்துன்னு இருக்காங்க. நம்ம சும்மா அவங்களுடைய எல்லாத்தையும் காட்டி மோர் அட்ராக்ட் பண்ணக்கூடாது நிறைய டூரிஸ்ட். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு வரைக்கும் ட்ரிப் எல்லாமே நல்லா தான் போயின்னு இருக்குது, செம்மையாக இருந்துச்சு. அவங்களோட ஹிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு சொல்லி தந்திருந்தாங்க. அவங்க தாத்தா வந்து பிரிட்டிஷ் காலத்துலேயே ஆர்மியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் பற்றி, அவங்க ட்ரெடிஷன்ஸை பற்றி, பேசிக்லி ஒரு கூர்க சேர்ந்தவங்களாக இருந்தால் என்னென்னலாம் பண்ணுவாங்க, என்னென்ன ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி தந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் காட்டினாங்க எனக்கு நிறைய விஷயம். தே ஹாவ் லைசன்ஸ்டு கன் ஃபார் தேர் சேஃப்டி பர்பஸ். அதையும் எனக்கு காட்டினாங்க. ஐ ஹெல்ட் இட் இன் மை ஹேண்ட்ஸ். பட் அதெல்லாம் நான் வீடியோவாக அப்லோட் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் ரியலி விச் இஸ் சம்திங் டு பி ஷோன். எதையுமே நம்ம காட்டிக்க முடியாது வெளியே. ஏன்னா லைசன்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கிறவங்க மட்டும்தான் அந்த கன்னை ஹோல்ட் பண்ணுன்ற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல் பிரகாரம் தான் அவங்க இருந்தாங்க. என் கையில் கொடுத்தாங்க, நான் ஹோல்ட் பண்ணேன், மிச்ச என்னமோ பண்ணேன். அதெல்லாம் நான் வீடியோவாக எடுத்து போட முடியாது. பிகாஸ் தட் இஸ் வெரி பர்சனல், ப்ரைவேட். அதுக்கப்புறம் அவங்க பையன், அப்புறம் ஆண்டி, அதுக்கப்புறம் அங்கிள் எல்லாரும் செம்ம ஃப்ரெண்ட்லி. இப்போ நம்ம கப்பே ஹில்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு போய்க்கிறோம். அங்கே சன்செட் சூப்பராக தெரியும். அந்த ஸ்பாட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிக்சரைஸ் பண்ணி காட்டுறேன். அப்புறம் இங்கே வந்து காஃபி எஸ்டேட்ஸ் நிறைய. ஓகேங்களா? ஸோ நாங்கள் போனதும் காஃபி எஸ்டேட் தான். அவ்வளோ சீனிக்கான பிளேசஸ் நிறைய இருக்குது. ஆனால் நாங்கள் அங்கெல்லாம் எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஒன்லி வி வென்ட் டு த பிளேசஸ் வேர் ரொம்ப பப்ளிக்குக்கெல்லாம் அலவன்ஸ் இல்லாத மாதிரி ஒரு இடத்துங்களுக்கு தான் நாங்கள் போனோம். ஓகே, இங்கே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிக்கின்னு போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எங்களுடைய நைட்டு டின்னர் வந்து எப்பயுமே ஹோட்டல் ஃபேமஸ்ன்ற இடத்துல தான் வாங்குவோம். ஓகே, நான் இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கின்னு டீயை ஒன்று போட்டு அப்புறம் கிளம்பும் போது ஸ்டார்ட் பண்ணுற vlog. ஒரு டீயும் அப்புறம் ஆப்பமும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் தேவையான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம போகிறது ஹில் ஸ்டேஷன், அந்த இடத்துல கடைங்க இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ நம்ம ஸ்நாக்ஸை வாங்கின்னு போயிடுவோம், ஜஸ்ட் இன் கேஸ். அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கணும். வாடி, ஜஸ்ட் மிஸ். அந்த மாடு டக்குன்னு உள்ள வருது. அவங்களோட பர்சனல் லைஃப்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் நான் அதெல்லாம் ஃபிலிம் எடுக்கல. பட் அவங்க சொன்ன விஷயத்த வேணா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவங்களோட ஸ்டோரிஸு, இல்லை அவங்க ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன்ஸு,
தட்ஸ் அண்ட் ஆல் வெரி குட். இந்த காலத்துலேயும் ட்ரெடிஷன்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க யாருமே இல்லிட்ரேட்லாம் இல்லைப்பா, எல்லாருமே நல்லா டிகிரி படிச்சிருக்காங்க. அண்ட் தேர் கம் அண்ட் ஃபார்மிங், தேர் டூயிங் அ ஃபார்மிங். அவங்களோட வீட்டை நான் காட்டியிருக்க மாட்டேன், ஆனால் அந்த ரிவர் மாதிரி இருக்கிற ஸ்ட்ரீமை காட்டியிருப்பேன் உங்களுக்கு. அதே மாதிரி அவங்க தாத்தா தாத்தா கட்டின வீடெல்லாம் நான் காட்டியிருப்பேன். ஆனால் உள்ளே என்ன இருக்குது அதெல்லாம் நான் எதையும் காட்டல. ஏன்னா எனக்கு அது காட்டவும் விருப்பம் இல்லை. அவனோட ட்ரெடிஷனு அவனே சொல்லிட்டான், ப்ளீஸ் இதெல்லாம் போடாத, அப்புறம் நிறைய பேர் க்யூரியாசிட்டியோட வருவாங்க அப்படின்னு. அதனால் அதையும் நான் போடல. அவங்க தாத்தாவுடைய அருமை பெருமைகள் நிறைய. அவங்க ஃபேமிலியே ஆர்மியில் இருந்து அதுக்கப்புறம் தி கேம், அவங்க வந்து ஆக்சுவலி இவங்க பிரிட்டிஷ் ஆர்மியில் இருந்தாங்களாம் அந்த டைமில். அதனால் ஃபார் சம் ரீசன் ஹி டோல் மீ, ஆனால் எனக்கு ஃபுல்லாக ஞாபகம் இல்லை. ஃபார் சம் ரீசன் அவங்க தாத்தாவுடைய தலையை வெட்டி வச்சுட்டாங்களாம். தலையை மட்டும் தான் கொடுத்தாங்களாம், உடம்பு கொடுக்கலையாம். அது ஏதோ இன்னொரு ஸ்டோரி சொன்னால் அது கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, கொஞ்சம் மறந்துருச்சு. பட் அந்த ட்ரெடிஷனில் இவங்க என்ன ஃபாலோ பண்ணுறதுன்னா, இவங்க சாமியெல்லாம் கும்பிட்றது இல்லை, அவங்க முன்னோர்களை தான் கும்பிட்றாங்க சாமியா. அது ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறேன். தெரியாத சாமியை கும்பிட்றதுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை கும்பிட்றது எவ்வளவோ மேலுன்னு நினைக்கிறேன். அவங்க தாத்தாவை அவங்க முப்பாட்டனை பார்த்துருப்பாங்க, அவங்கள சாமியாக கும்பிட்றது நல்லதுதான். நம்ம இந்த அமாவாசைங்களுக்கு மட்டும்தான் கும்பிடுவோம் நம்ம தாத்தா நம்ம பாட்டி அப்படின்னு. ஆனால் அவங்க அந்த ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னாலும் சரி, இப்போ வீட்டுக்கு வந்துட்டு வெளியே போனாலும் சரி, அதுக்கும் அவங்க தாத்தா பாட்டி தான் கும்பிட்டு வராங்க. ஓவரால் எனக்கு இந்த பிளேஸோடைய கிளைமேட்டு அப்புறம் இவங்களுடைய கல்ச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மோரோவர் நம்ம சீனிக் பிளேஸ்க்குலாம் நம்ம போகல, நம்ம இன்டீரியர் ஸ்கூல்ல எப்படி இருக்கு அதெல்லாம் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். தட் வாஸ் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோ. லைக் எக்ஸ்பெரிமெண்டல்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அவ்வளோதான். அதை யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஃபேமஸ் ஆகணுமோ இல்லை யூடியூப்ல அப்லோட் பண்ணணுன்ற ஒரு ஆசையோடு நான் அதை பண்ணல. ஏன்னா எனக்கு அவங்களோட ட்ரெடிஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் நான் அதை யூடியூப்ல எங்கேயும் போட மாட்டேன். ஏன்னா அவனே கேட்டான், இதெல்லாம் போடாத, ஏன்னா எங்கள் ட்ரெடிஷன் நாங்கள் இப்படி ஃபாலோ பண்ணுறோன்றது எங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு. ஓகே, நான் இதெல்லாம் போட மாட்டேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சுக்கணும், நீ எனக்கு சொல்லுன்ட்டு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கினேன். அங்கிள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கினேன் நிறைய. ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆக்சுவலி. இங்கே இருக்கிற எல்லா மக்கள், இங்கே கூர்கிஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இது வரைக்கும் நான் பார்த்தவங்க எல்லாருமே அன்பாக பேசுகிறாங்க, அன்பாக பழகுறாங்க. இட் வாஸ் ஸோ மச் லைக் ஐ டென்ட் ஃபீல் லைக் ஐ எம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் நான் எங்கேயோ வெளியே வந்திருக்கேன்னு. இது இன்னமும் எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊரில் எந்த ஃபீலிங் இருக்குமோ அதே ஃபீலிங்கில் தான் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஓ மை காட், ஃபுல்லாக ஃபிலிம் பண்ணிக்கினே இருக்கலாம் போல இது, அந்த மாதிரி ஒரு பிளேசஸ். நல்லா ஹில் ஸ்டேஷனும் இந்த மாதிரி சைடுங்கள்லாம் மரம், ஒரே ஒரு வண்டி போகிற அளவுக்கு தான் ரோடு, அந்த மாதிரி ரோட்டில் போயிருக்கிறோம். நல்லா இருக்கு. இவ்வளோ தூரமும் ட்ரிப் வந்து சூப்பராக போயிருக்குது. ஆனால் என்ன, உங்களுக்கு நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட முடியல. பட் இட்ஸ் ஓகே. சம் திங்ஸ் ஆர் பெட்டர் நாட் டு பி டோல்ட் தேன் டு பி சீ. இன்னொன்று சொல்ல வரேன்ட்டேன். இங்கே அவங்க வீட்டில் 2 கன்று இருந்துச்சு. ஒன்று லைசன்ஸ் ஓண்டு கன்று, இன்னொன்று வந்து
என்ன சொல்கிறது, இந்த ஏர் கன்னுன்னுவாங்க, ப்ராக்டிஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பர்பஸ் ஒன்லி. அந்த கன்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்ச நேரம் எடுத்து ஷூட் பண்ணிக்கின்னு ஃபன் பண்ணின்னு இருந்தோம். நான் அவங்க பையன் ஐயோ ஹீஸ் ஸோ பிரில்லியன்ட். எவ்வளோ தூரத்துலேருந்து கரெக்டாக ஏம் பண்ணி அடிக்கிறாங்க தெரியுமா. இஸ் இஸ் ஹேவிங் தட் ஷார்ப் ஐசைட். எவ்வளோ எனக்கும் சொல்லி தந்தான், எனக்கு எப்படி பிடிக்கணும், ஸ்டாண்ட்ஸ் எப்படி, இதை எப்படி ஃபயர் பண்ணணும், ஃபயர் பண்ணும்போது எப்படி நீ ஃபோக்கஸ் எந்த இடத்துல இருக்கணும், அதெல்லாம் இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஹோல்டிங் எனி கன். நான் ரெண்டுத்தையுமே ஹோல்ட் பண்ண கையில். ஃபார் மீ ஓனிங் எனி, அதை கையில் பிடிக்கும் போதே இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அவங்க வீடு வந்து ரொம்ப இன்டீரியரில் இருக்குது. ஸோ அவங்க எதனா ஒரு ஆத்திர அர்ஜென்ட்டுனா கூட தே ஷுட் கம் டு ஆல்மோஸ்ட் லைக் 10 கிலோமீட்டர்ஸ், 10 கூட இல்லை, ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் அவங்க வெளியே வரணும் ஃபார் நார்மல் க்ரோசரிஸ் ஆஸ் வெல். இன்னைக்கு கூட நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சும்மா உட்காந்துக்கின்னு வெட்டியாக தான் இருந்தோம். ஈவினிங் சன்செட்டுக்கு போகலான்னு இருந்தோம். சன்ரைஸ் வந்து எங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. நாங்கள் நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக அந்த ரிவர்லலாம் குளிச்சிக்கின்னு அதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. அதனால் காலையில் சீக்கிரம் எழ முடியல. ஈவினிங் சன்செட் பார்க்கலான்ட்டு இப்போ கிளம்பியிருக்கோம். ஆனால் காலையில் பயங்கர வெயில் அடிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் கூலாக இருக்குது ப்ரீஸு. இதெல்லாம் ரோட்ஸ் கூட எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு வண்டிங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி இருக்கணுன்றதுக்காக என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க. ரோடு சில இடத்துல ரோடு நல்லா இருக்குது, சில இடத்துல ரோடு நல்லா இல்லை. அது ஒன்று தான் குறை, வேறு எதுவும் குறை இல்லை. ரோடு நல்லா இல்லாத இடம் தான் குறை, மிச்சபடி எல்லாமே சூப்பர் கிரேசி. அதே மாதிரி இந்த டைம் மழை சீசன்லலாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ மான்சூன் சீசன்ஸில் ட்ரை பண்ணுங்கள் வர்றதுக்கு. அதே மாதிரி சம்மர்ஸில் கூட நல்லா இருக்கும் உங்களுக்கு, ஒரு மாதிரி சில்லான வைப் தரும். அட்டைப்பூச்சிங்க இங்கே நிறைய இருக்கும். நீங்கள் மான்சூன்லேயோ இல்லை ரெய்னி சீசன்லலாம் வந்தீங்கன்னா அட்டைப்பூச்சிங்களோட தொல்லை பயங்கரமாக இருக்கும். அப்படி நீங்கள் இல்லை நாங்கள் அந்த டைமில் தான் வருவோன்னீங்கன்னா ஓடோமாஸ்னு ஒன்று இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஏன்னா ஓடோமாஸ் போட்டிங்கன்னா, ஓடோமாஸோ இல்லை டெட்டாயில், இது ரெண்டுமே ஒர்க் பண்ணும். லீச்சஸ் டக்குன்னு செத்துரும். ஸோ நீங்கள் மான்சூன் டைம்லேயோ இல்லை ரெய்னி டைம்லேயோ வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்தால் உங்களுக்கு நல்லது, ப்ரிகாஷன்ஸோட. ஆக்சுவலி நாங்கள் இருந்த இடத்துல அங்கிள் வீட்டில் வந்து இந்த சன்செட் கிளியராக தெரியும். ஆனால் நான் போன அந்த 2 நாளுமே அங்கிள் வீட்டில் அந்த சன்செட் தெரியல. எனக்கு காரணம் வந்து அந்த கிளவுட்ஸ் வந்து அதை மறைச்சிக்கிச்சு. இரோ தமிழ்நாட்டு வண்டி பாருங்க. ಇಲ್ಲೇ ಪಾರ್ಕ್ ಮಾಡಬೇಕಾ? ಇನ್ನ ಮುಂದೆ ಹೋಗ್ಬೋದಾ? காருங்க இந்த இடத்துல போகாது போலக்குது இதுக்கப்புறம்.
இதுக்கப்புறம் ஒன்லி டூ வீலர்ஸ் போகிற அளவுக்கு தான் வழி இருக்கும் போல இருக்குது. அதனால காருங்களை அங்கேயே நிறுத்திக்கிறாங்க. ஓகே, நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து ஹைக் தான் ஃபுல்லாக. இந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது சொன்ன மாதிரி. நோ ஸ்நாக்ஸ். ஸோ இங்கே ஸ்நாக்ஸ் எதுவும் கிடைக்காது. நீங்கள் எதுவும் வேணும்னாலும் கீழே டவுனுக்கு தான் போகணும். ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ பிரிங் ஆல் த ஸ்நாக்ஸ் விச் யூ வாண்ட் அண்ட் யூ கேன் ஹாவ் நைஸ் டைம் ஹியர். ಓಕೆ, ಮೇಲೆ ಏರೋ ಹೋದ அப்படியே ಕಂಟಿನ್ಯೂ பண்ணுறேன் உங்களுக்கு. ಆಗ ಪ್ಲೇಸ್ ಏನು ಹೆಸರು? ಕಬ್ಬೆ ಹಿಲ್ಸ್. ಇದನ್ನ ಕಬ್ಬೆ ಅಂತಾರೆ. ಹಾಂ, ಸೊ ಅದರಿಂದ ಇದಕ್ಕೆ ಕಬ್ಬೆ ಹಿಲ್ಸ್ ಅಂತ ಹೆಸರು ಬಂದಿದೆ. ಸೊ ಇದಕ್ಕೆ ಕಬ್ಬೆ ಹಿಲ್ಸ್ ಅಂತ ಹೆಸರು ಬಂದಿದ್ದು ಆ ಬೆಟ್ಟದಿಂದ ಇದಕ್ಕೆ ಬಂದಿರೋದಾ? ಆ ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಹೆಸರು ಕಬ್ಬೆ ಅಂತ. ಹಾಂ ಹಾಂ. ಅದ್ರ ಮೇಲೆ ಹೋಗಿದ್ದೀವಿ ಅಲ್ಲಿ. ಹೋಗ್ಬೋದು. ಅಯ್ಯಪ್ಪ, ಹಿಂಗಿಂದ ನಡ್ಕೊಂಡು ಹಿಂಗಿಂದ ಹತ್ತಿ ಹಿಂಗೆ ಹೋಗ್ಬೇಕು. ಬಟ್ ತುಂಬ ಸ್ಟೀಪ್ ಇದೆ ಒಂದು ಪಾಯಿಂಟಲ್ಲಿ. ಸೊ ಇದೊಂದು ಎಷ್ಟು ಮಿನಿಟ್ಸ್ ಹೈಕೋ ಇದು? ಇಲ್ಲ, ಅಲ್ಲಿದೆ ಅಲ್ಲ, ಹಾಂ, ಅದು ಇಲ್ಲಿ ಸೂರು ಮುಂದೆ ಹೋಗ್ಬೋದು ಇನ್ನು. ಹೌದಾ? ಓ, ನಾವು ಚಿಕ್ಕಮಂಗ್ಳೂರಲ್ಲಿ ಹೋಗಿರೋ ಥರ. ಸೂಪರ್. ಆ ಕಡೆ ಹೋದ್ಮೇಲೆ ಫುಲ್ ವ್ಯೂ ಪಾಯಿಂಟ್ಸು, ಫುಲ್ ಓಪನ್ ಆಗುತ್ತೆ ನಿನಗೆ ಹಿಲ್ ಸ್ಟೇಷನ್. ಈ ಕಡೆ ಕೇರಳ. ಈ ಕಡೆ ಕಾಣಿಸಿದೆ ತೋರಿಸ್ತೀನಿ ಬಾ. ಹೌದಾ? ಕಿರಣ ತಲೆಗಿಲ್ಲ ಜಿಗ್ನಾಗ್ತಿದ್ದು ಇಲ್ಲ. ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஹைக் அல்ல, 20 மினிட்ஸ். இங்கேருந்து ஒரு 20 மினிட்ஸ் ஹைக்கு. சன்ரைஸும் பார்க்கலாம், சன்செட்டும் பார்க்கலாம். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் அட் வாட் டைம் யூ ஆர் லீவிங் யுவர் பிளேஸ். கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஜல்தி விடுங்க. கிட்டே இருந்துச்சுன்னா ನಮ್ಮ ಪ್ಲೇಸಿಂದ ಇಲ್ಲಿಗೆ ಎಷ್ಟು ಹೊತ್ತು ಆಗುತ್ತೆ? ಅಂಕಲ್ ಮನೆಯಿಂದ. ಹಾಂ, ಅಂಕಲ್ ಮನೆ ತೋರಿಸಿದ್ನಲ್ಲ ಇವಾಗ ನೀನು. ಅದಲ್ಲ, ನಾವು ನಿಮ್ಮ ಮನೆಯಿಂದ ಬಂದ್ರಲ್ಲ, ಎಷ್ಟು ಹೊತ್ತಾಗುತ್ತೆ? 45 ಮಿನಿಟ್ಸ್, ಹಾಫ್ ಆನ್ ಅವರ್. ಅಲ್ಲಿಗೆ ಹಾಫ್ ಆನ್ ಅವರ್. ಸೊ ಎಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಅದು? ಅರೌಂಡ್ 10 to 12. हाँ, 10 to 12 kilometers 30 minutes ஆகுது. அப்போது இஃப் யூ ஆர் பிளானிங் டு கம் ஹியர், it distance மேலே பொறுத்து இருக்குது. Ravi, how are you, bro? Oh, I'm doing good, bro. I'm doing good. Great, in fact. I'm vlogging the vlogger. ஆனால் இந்த கர்நாடகாவில் இருக்கிற மலைங்க எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். we don't have that much rocks. தமிழ்நாட்டில் இருக்கிறது எல்லாத்துக்கும் மலை மேலே ஏறணுன்னாவே கல்லுங்க தான் இருக்கும். ಇಲ್ಲಿ ಮಳೆ ಬಂದರೆ ರಾಕ್ಸ್ ಎಲ್ಲ ಫುಲ್ ಪಾಚಿ ಈ ಥರ ಶೋಲಾ ಗ್ರಾಸ್ ಲ್ಯಾಂಡ್. மழை டைமில் வந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக வாங்க. ஷூஸ் கொஞ்சம் ஹார்ட் டெரெயினுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஷூஸை போட்டுனுவாங்க. அதே மாதிரி தண்ணி கன்ஃபார்மாக கேரி பண்ணிக்கோங்க. இங்கே எங்கேயும் கடையெல்லாம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் எடுத்துன்னு வர ஸ்நாக்கோடைய கவர்ஸ் அது எல்லாத்தையும் வாபஸ் நீங்களே எடுத்துன்னு போயிடுங்க. இங்கெல்லாம் லிட்ரு பண்ணுற மாதிரி இல்லை. யூ ஷுட் நாட் த்ரோ வேஸ்ட் கார்பேஜஸ் இங்கெல்லாம். ஸோ கீப் இட் சேஃப், கீப் இட் க்ளீன் ஃபார் அ பெட்டர் என்வாயன்மெண்ட் அண்ட் பெட்டர் ಫ್ಯೂಚರ್. ಸೂಪರ್ ಅಲ್ಲ? ಇದಕ್ಕೆ ಹೆಂಗೆ ಹತ್ತೋದು ಗೊತ್ತಾ? ನೋಡಿ ಬಟ್ಟೆ ಇದೆ. ಹಾಂ, ಹಿಂಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿಂದ ಹೆವಿ ಸ್ಟೀಪು. அந்த மலையை நம்ம கிளைம் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் நம்ம பீக் டாப்புக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இங்கேருந்து பாருங்கள் வியூ எவ்வளோ க்ரேஸியாக இருக்குது. ಹಾಂ, ಇಲ್ಲಿದ್ರಿಂದ ಕಾಣಿಸ್ತಿದೆ ನೋಡು, ಇನ್ನೊಂದು ಚೂರು ಹೈಟಿಗೆ ಹಾಂ ಹಾಂ ಕವರ್ ಆಗಿದೆ ನೋಡು. ಹಾಂ, ಅದೇ ತಲೆನೋವು ಪೀಕ್. ಒನ್ ಆಫ್ ದ ಹೈಯೆಸ್ಟ್ ಪೀಕ್ ಫಾರ್ ಕೂರ್ಗ್ ಇಲ್ಲ? ಕೂರ್ಗಲ್ಲಿ ಮೋಸ್ಟ್ ಹೈಯೆಸ್ಟ್ ಪೀಕ್. ಮೋಸ್ಟ್ ಹೈಯೆಸ್ಟ್ ಪೀಕ್. ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ 3rd ಹೈಯೆಸ್ಟ್.
கர்நாடகக்கே தேர்ட். ஸோ அந்த பீக்கெல்லாம் நாங்கள் இந்த டைம் கவர் பண்ண போகிறதில்ல. மேபி நெக்ஸ்ட் டைம். ஆனால் இಡೀ ಕರ್ನಾಟಕಕ್ಕೆ அதுதான் தேர்ட் ஹையஸ்ட் பீக்கா. கூர்கில் அதுதான் ಫಸ್ಟ್ ಹೈಯೆಸ್ಟ್. கப்பே ஹில்ஸ் ಅಲ್ಲ ಇದು. ஸோ நம்ம கப்பே ஹில்ஸோடைய டாப்க்கு வந்தாச்சு. லுக் அட் த வியூ கைஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் காலையில் வந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். சாயந்தரமே இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பக்கம்லாம் ஃபுல் கேரளாவா இங்கேருந்து. ஐயோ ஒரு நிமிஷம் எடுக்கலாம். ஸோ அந்த பக்கம்லாம் தெரியுது இல்லைங்களா, அதெல்லாம் கேரளா சைடாக. அந்த பக்கம் அப்படி அந்த பக்கம்லேருந்து கேரளா. ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த பீக்குக்கு பின்னாடி ஒன்று இருக்குது, கருங்க காட்டுறேன். ஸோ அந்த பீக்குக்கு பின்னாடி ஒன்று தெரியுது இல்லைங்களா, அதுதான் கர்நாடகாலேயே தேர்ட் ஹையஸ்ட் பீக். கூர்கில் அதுதான் ஃபஸ்ட் ஹையஸ்ட் பீக். ஸோ ஒன் ஆஃப் த சூப்பர் ட்ரக்கிங். நீங்கள் வேணுன்னா அந்த இடத்த ட்ரை பண்ணலாம். ಪ್ಲೇಸ್ ಹೆಸರೇನು? ತಡೆಯಂಡಮೋಲ್. ಸೊ அந்த ಪ್ಲೇಸೋட பேர் வந்து ತಡೆಯಂಡಮೋಲ. ತಡೆಯಂಡಮೋಲ್ ಮೀನಿಂಗ್ ಏನಂದರೆ ನಮ್ಮ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಬಿಗ್ ಫ್ಯಾಟ್ ಮೌಂಟೇನ್ ಅಂತ. ಬಿಗ್ ಫ್ಯಾಟ್ ಮೌಂಟೇನ್. ಅದು ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ, ಶಾರ್ಪ್ ಇಲ್ಲ, ದಪ್ಪಕ್ಕಿದೆ. ಹೌದು, ಆನೆ ಥರ ಇದೆ ಅದು, ಅದಕ್ಕೆ ತಡೆಯಂಡಮೋಲ್ ಅಂತ. ಓಕೆ. ಆಮೇಲೆ ಇದು ಬಂದು தேர்ட் ஹையஸ்ட் பீக் இன் கூர்கல்ல. ஸோ அந்த பீக் வந்து கூர்கிலேயே 3வது ஹையஸ்ட் பீக். ಅದಕ್ಕೆ ಬಂದು ಚೋಮಾಕುಂದ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அது வந்து சோமாக்குந்த். ஆனால் அந்த பக்கம் போகிறதுக்கு ரூட் இல்லைல்ல? ரூட் இருக்கு, பட் இப்போ க்ளோஸாக இருக்கு. ஃபுல் இந்த ஃபாரெஸ்ட்டாக இருக்கு. ஸோ அந்த பக்கம் நம்மளால் போக முடியாது அந்த ரூಟ್ಗೆ. ಹೆಂಗೆ ಗೊತ್ತಾ ಹೋಗೋದು? ಹಿಂಗೋಗಿ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲೊಂದು ಚಿಕ್ಕ ಪೀಕ್ ಇದೆಯಲ್ಲ, ಅದು ಹತ್ತಿ ಹಂಗಿಂದ ಇಳ್ದು ಕಾಡು ಒಳಗಡೆಯಿಂದ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಇಲ್ಲಿ ಕೆಳಗಿಂದ ಹತ್ತಬೇಕು. ಓ ಓಕೆ. ಸೊ ಇಲ್ಲಿಂದ ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಅದು ಆ ಪೀಕಿಗೆ 4 ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ. ಇಲ್ಲಿಂದ ಸೊ 4 to 5 ಕಿಲೋಮೀಟರ್ ಇದೆ ಆ ಪೀಕಿಗೆ, ಇಲ್ಲಿ ನಿಂತಿರೋ ಜಾಗದಿಂದ. ವಾವ್. ಕೆಳಗಡೆಯಿಂದ ಇಲ್ಲಿಗೆ 1 ಕಿಲೋಮೀಟರ್, ಅಂದರೆ ಒಟ್ಟು 6-7 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್ ಆಗುತ್ತೆ ಕೆಳಗಡೆಯಿಂದ. 7 kilometers for that peak. Hold me close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on we'll go. Through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways, and on. இங்கே பாருங்கள், ஒன்றுமே தெரியல கீழே. இம்மா நேரம் எவ்வளோ கிளியராக இருந்துச்சு, இப்போ ஒன்றும் தெரியல. பியூட்டிஃபுல்.
நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு. ஸோ சன்செட்டை பார்த்த உடனே கீழே வந்துடுங்க. இங்கே யானைங்களோட ஆர்ப்பாட்டம் ரொம்ப அதிகம். யானைங்க இங்கே நிறைய நடமாடும். ஸோ நீங்கள் ஆன அளவுக்கு சன்செட்டை பார்த்து ரசிச்சுட்டு உடனே கீழே வந்துடுங்க. நீங்கள் பாருங்கள், அவனும் தெரியவே மாட்டேன்றான். எப்படி இருக்கு பாருங்க. நான் கீழே ஓடி வந்திருக்கேன். ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, போவோம். இந்த இடத்துலேருந்து ஸ்லோவாக தான் போகணும், ஏன்னா ஸ்லோப் இல்லையா, இறங்குறோம். இட்ஸ் பெட்டர் ஃபார் அஸ் டு பி சேஃப் தேன் டு பி சாரி. ஆங்கிள்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏன்னா நான் அவசர அவசரமாக ஓடி வந்திருக்கேன் கீழே. ஸோ மன்னிச்சுக்கோங்க. சன்செட் மட்டும் கிரேஸியாக வந்திருக்கு. லோபி மேலே இது. ஸோ அவனை டேல் பண்ணுறோம் இல்லைங்களா, அவனும் மிரர்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஓட்டுவான். அதனால் லோ பீமில் போட்டு தான் ஓட்டணும். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை டேல் பண்ணிக்கிறீங்கன்னா ஆல்வேஸ் யூஸ் லோ பீம் வென் யூர் டெய்லிங் சம்மன். சன்செட்டுன்னு பயங்கரமாக இருந்துச்சு. நான் அந்த சன்செட் ஆன மவுண்டாஷ்லாம் போடுறேன். மவுண்டாஷ் அப்புறம் என்னது டைம் லேப்ஸ். பேசுறதுக்கு வார்த்தைங்களே வர மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ மூச்சு வாங்குது. இருந்தாலும் பேசிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் vlogs எடுக்கணுன்ற ஆசையில் தான் நானும் வந்தேன். ஆனால் இங்கே பார்க்குற மக்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அதுலேருந்து நான் நிறைய லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே எப்போ vlog எடுக்கணும், எதை போஸ்ட் பண்ணணும், எதை போஸ்ட் பண்ணக்கூடாது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. இங்கே வந்து நிறைய கூர்கீஸ் அவங்க ஓன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தமிழ்காரங்க கூட ஈஸியாக. அவங்களுக்கும் தமிழ்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்கள் தமிழ்லேயே பேசினாலும் அவங்களுக்கு புரியும். ஆனால் என்ன, அவங்களால உங்களுக்கு திருப்பி அந்த பதில் கொடுக்க முடியாது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நைட்டில் வண்டி ஓட்டுறதே கிரேசி. ஆனால் இந்த இடத்துல யானைங்கள்லாம் இருக்கும். யானை அப்புறம் ஃபாக்ஸ், குள்ள நரிகள், அதுக்கப்புறம் புலி, சிறுத்தை, இதெல்லாம் இங்கே நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் நைட் டைம்ஸில் வெளியே வர்றதை அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி காரில் போகிறீங்கன்னா ஓகே. நீங்கள் பைக்கு இல்லை வேறு எதுனா மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட்டில் எங்கேயும் வெளியே போகாதீங்க. போனாலும் சேஃபாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கின்னு காலையில் ஒரு 11 மணிக்கா பெங்களூருக்கு போகலான்னு ஒரு பிளானு. இங்கேருந்து விடுறது அங்கே ஒரு 5 மணிக்கு அப்படி சேர்ந்துருவோம் வீட்டுக்கு, அப்படி ஆகிடும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அப்புறம் இன்னும் இதே மாதிரி நிறைய நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அதுக்காட்டியும் மேலேருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி. ரோடை பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாட்டர் போயின்னு பாருங்கள் கீழே. ஸோ அவ்வளோதான், இன்றைக்கி இதோட முடிச்சுக்குவோம். திருப்பியும் அடுத்த vlogல கண்டினியூ பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஐ என்ஜாய்டு a lot. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தெர் ஆர் லாட் ஆஃப் பிளேசஸ். நான் வந்தது வந்து எல்லா ப்ரைவேட் பிளேசஸ். இங்கே நிறைய ஹோம் ஸ்டேஸ் இருக்குது.
உங்களுக்கு அப்படி நான் ப்ரைவேட் பிளேஸ்லாம் சுற்றி பார்க்கணுன்னா நிறைய நல்ல நல்ல ஹோம் ஸ்டேஸ் இருக்குது. ஸோ டூ செக் அவுட் நல்ல ஹோம் ஸ்டே. இங்கெல்லாம் என்னென்னா பக்கத்துலேயே ஒரு நதி மாதிரி எதனா ஒன்று ஓடும், ஓடைகள் நதிகள். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை தேர்ந்தெடுத்து, ரெசார்ட்ன்ற பாரு, ஹோம் ஸ்டேவை தேர்ந்தெடுத்து நீங்கள் அங்கே இருக்கலாம். ஹோம் ஸ்டே ரெசார்ட்டுக்குன்னா எனக்கு ஹோம் ஸ்டேல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹோம் ஸ்டேல எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் சொல்ல மாட்டாங்க, அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி இல்லையா, எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்காது. அப்புறம் ஃபுட்ஸும் நல்லாயிருக்கும். அந்த வீட்டோடைய ஃபுட் ஸ்டைலை அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். கூர்குக்கு வந்தால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. கூர்குக்கு நம்ம ஊருங்க இல்லாமல் நம்ம பேசிக்லி ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு வந்து அந்த மக்களுடைய பாரம்பரியத்தெல்லாம் நம்ம பார்க்குறதோட சரி, அதை நம்ம நோண்ட வேணாம், அதை தான் நான் சொல்லிக்குவேன். நல்ல ப்ரீஸு. நம்ம எங்கேயோட விலாகை எண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானும் பேசிக்கினே இருக்கிறேன். நல்லா நல்ல ஒரு கிளைமேட்டு, நல்ல ஒரு வழி, அதனால் பேசிகிட்டே இருக்கேன். முடியல எண்ட் பண்ணுறதுக்கு. சரி, நம்ம இங்கே எண்ட் பண்ணிக்குவோம். அடுத்த விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் until then, this is your Ravi signing off. Be safe, don't drink and drive, always wear your helmets, and do follow all the rules. Safe ride, safe journey everyone. Love you all. Cheers, bye, see you, take care.